السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. رب زدني علما رب اشرح لي صدري ويسر لي أمري. اللهم علمني ما ينفعني وانفعني بما علمتني وزدني علما. اللهم تقبل منا إنك أنت السميع العليم وتب علينا إنك أنت التواب الرحيم. اللهم اغفر لجميع العلماء الصالحين المصلحين الراشدين المرشدين الهادين المهتدين واجعل لي منهم الذين خدموا دينك ونصروه ونشروه ودعوا إليه والذين جاهدوا في سبيلك بأموالهم وأنفسهم حتى أتاهم اليقين. கனிமா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா பொறுமையா கேளுங்க. ரொம்ப முக்கியமான பாடம். சரியா? நம்ம நிறைய படிக்க வேண்டியது இருக்கு. வாழ்க்கையில கல்விக்காக நம்ம கொடுக்கறதே ரொம்ப குறைவான நேரம். அந்த நேரத்தையும் வீணாக்கிட கூடாது. அல்ஹம்துலில்லாஹ், சூரா அலம் நஷ்ரஹ் நாம் படித்துக் கொண்டிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 5வது வசனத்தை நாம் கற்க இருக்கிறோம். فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَإِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا إِنَّ مَعَ الْعُسْرِ يُسْرًا فَآه இன்ன நிச்சயமாக மஅல் உஸ்ரி சிரமத்துடன் கடினத்துடன் பிரச்சனைகளுடன் யுஸ்ரன் இலகுவானது இருக்கிறது, சௌகரியம் இருக்கிறது, சுலபமானது இருக்கிறது, தீர்வு இருக்கிறது. இதெல்லாம் இதனுடைய அர்த்தம். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா ஆக இன்ன நிச்சயமாக அல் உஸ்ரி சிரமத்துடன் யுஸ்ரன் இலகுவான சௌகரியமான சுலபமான மென்மையான விருப்பமான ஆதரவான ஒரு காரியம் இருக்கிறது. இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா நிச்சயமாக சிரமத்துடன் இலகுவானது இருக்கிறது. சிரமத்துடன் என்றால் என்ன? ஒரு சிரமம் வருதுன்னா அந்த சிரமத்தை அல்லாஹு தஆலா ஒரு நன்மையை கொண்டு ஒரு இலகுவான ஒரு காரியத்தை கொண்டு முடித்து வைப்பான். அப்ப இது முடிச்ச உடனே அது வரும் என்பதனால உடன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. அதாவது ரெண்டுமே ஒரே நேரத்தில் இருக்காது. எப்பொழுது இலகுவான அந்த நமக்கு எதிர்பார்ப்பான சௌகரியம் வருகிறதோ அந்த முன்னாடி உள்ள அந்த பிரச்சனை சிரமம் துன்பம் என்பது முடிந்துவிடும். நோயோடு சுகம் இருக்கிறது என்றால் என்ன அர்த்தம்? சுகம் வந்தவுடனே நோய் முடிஞ்சிடும். சரிங்களா? இப்ப நம்ம இன்ஷா அல்லாஹ் இமாம்கள் சொல்லக்கூடிய விளக்கத்துக்கு பின்னாடி போவோம். ரொம்ப அருமையான விளக்கங்களை சொல்றாங்க இமாம்கள். கவனிங்க. இமாம் தபரி ரஹிமஹுல்லாஹ், அல்லாஹ் அவர்களுடைய கபரை பிரகாசமாக்கி வைப்பானாக. அவர்களுடைய எல்லா இல்முகளையும் அமல்களையும் அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். இமாம் தபரி சொல்கிறார்கள், يقول تعالى ذكره لنبيه محمد صلى الله عليه وسلم فإن مع الشدة التي أنت فيها من جهاد هؤلاء المشركين ومن أوله ما أنت بسبيله رجاء وفرجا بأن يظفرك بهم حتى ينقادوا للحق الذي جئت به طوعا وكرها. அதாவது அல்லாஹ் தஆலா தன்னுடைய நபிக்கு சொல்கிறான், நபியே, இந்த இணை வைப்பவர்களிடத்திலே மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் அவர்களோடு யுத்தம் செய்வது, போர் செய்வது, அவர்களோடு பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் நீங்கள் என்னென்ன சிரமத்தில் இருக்கிறீர்களோ, அதனுடைய ஆரம்பத்திலிருந்து இப்ப வரைக்கும் என்னென்ன இன்னல்களை நீங்கள் எதிர்கொள்கிறீர்களோ, இந்த எல்லா சிரமத்துடனும் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஆதரவு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு விடுதலை இருக்கிறது. அல்லாஹு தஆலா இந்த முஷ்ரிக்குகள் மீது உங்களுக்கு வெற்றியை கொடுப்பான். இந்த முஷ்ரிக்குகள் எல்லாம், இணை வைப்பவர்கள் எல்லாம், உங்களை எதிர்ப்பவர்கள் எல்லாம் நீங்கள் எந்த சத்தியத்தை கொண்டு வந்தீர்களோ அந்த சத்தியத்துக்கு பணிந்து விடுவார்கள். ஒன்று விருப்பமாக பணிவார்கள், இல்லை என்றால் நிர்பந்தமாக பணிவார்கள். இது நடக்கத்தான் போகுது நபியே, நீங்க கவலைப்படாதீங்க. சுப்ஹானல்லாஹ். அல்லாஹு தஆலா அதே போல நம்ம நபிக்கு நடத்தி கொடுத்தான். சகோதரிகளே, இது அல்லாஹுடைய மார்க்கத்தின் தாவா பணியை செய்யக்கூடிய ஒவ்வொரு தாயி, ஒவ்வொரு மூமினுக்கும் இந்த ஈமானிய உறுதி வேணும். அல்லாஹுடைய மார்க்கத்தை தானும் பின்பற்றி பிற மக்களுக்கும் எடுத்து சொல்வேன் என்ற கொள்கை உறுதியுடைய ஒவ்வொரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த நற்செய்தி பொருந்தும். சரியா? நமக்கு நம்பிக்கை வேணும், யக்கீன் வேணும். இன்றைக்கு என்ன பிரச்சனை? இஸ்லாம நாமே சரியா பின்பற்றுவதில்லை.
பிற மக்களுக்கு நம்ம எடுத்து சொல்றது இல்ல. குழப்பமும் பிரச்சனையும் நம்ம இடத்துலதான் இருக்குது. அல்லாஹ் பாதுகாக்கணும். புரியுதா? சரி, இப்ப சில ஹதீசுகளை இமாம் அவர்கள் பதிவு செய்வாங்க. அதாவது இந்த ஹதீசுகள்ல சிலது முர்சலாக இருக்கும், ஆனா தஃப்சீர்கள்ல அந்த மாதிரி ஹதீசுகள் சொல்லப்படும். கவனிங்க. வருவிய அனின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்ன ஹாதிஹில் ஆயா லம்மா நஸலத் பஷ்ஷர பிஹா அஸ்ஹாபஹு வகால லன் யக்லிப உஸ்ருன் யுஸ்ரைனி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து ஒரு அறிவிப்பு வருகிறது. இந்த வசனம் இறங்கிய போது அல்லாஹ்வுடைய தூதர் தங்களது தோழர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள். அதாவது ஒரு சிரமம் இரண்டு இலகுவான காரியங்களை மிகைத்து விட முடியாது. அப்ப சிரமம் ஒண்ணுதான், ஆனா அதற்கு பதிலாக அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய அந்த விடுதலை, அந்த ஆதரவு, அந்த அதாவது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்படுத்தப்படக்கூடிய அந்த சௌகரியம் இருக்கிறது, அது ரெண்டாக இருக்கும். ஏன் அங்க பாருங்க, அல் உஸ்ருங்கிறது மாரிஃபாவா இருக்கு, யுஸ்ரன் இது நக்கிராவாக இருக்கு, திரும்பவும் இன்ன மஅல் உஸ்ரி அதுவும் மாரிஃபாவா இருக்கு, அப்புறம் யுஸ்ரன் நக்கிராவாக இருக்கு. அப்ப மாரிஃபாவாக இருந்தா முன்னாடி சொல்லப்பட்டது இரண்டாவது சொல்லப்பட்டது ரெண்டுமே ஒன்று. அப்ப சிரமம் ஒண்ணுதான், ஆனா அந்த சிரமத்துக்கு பின்னாடி அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய அந்த இலகுவான விடுதலை இருக்கிறது, பரிகாரம் இருக்கிறது, அது கண்டிப்பா ரெண்டு வரும். புரியுதுங்களா? முதல் சொல்லப்பட்ட பரிகாரமாகவே இருந்திருக்குமே, ஆனால் இரண்டாவது வார்த்தையில யுஸ்ரன் என்பது மாரிஃபாவாக ஆக்கப்பட்டிருக்கும். இன்ன மஅல் உஸ்ரில் யுஸ்ர என்று ஆக்கப்பட்டிருக்கும். அப்படி ஆக்கப்படாம இங்கேயும் நக்கிராவாக சொல்லப்படுறதுனால அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படக்கூடிய யுஸ்ர் என்பது ரெண்டு, நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கக்கூடிய சிரமம் என்பது ஒரே வகையான சிரமமாக இருக்கும். அந்த ஒரு வகையான சிரமத்துக்கு பிறகு இரண்டு வகையான விடுதலைகள் உங்களுக்கு கிடைக்கும். அப்ப ஒவ்வொரு சிரமத்துக்கு பின்னாடியும் இரண்டு விதமான உதவிகள் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து வரும். இதான் அந்த வசனத்தினுடைய கருத்து. அடுத்து ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், லம்மா நஸலத் ஹாதிஹில் ஆயத்து ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா قال رسول الله صلى الله عليه وسلم ابشروا اتاكم اليسر لا يغلب عسر يسرين. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்திற்கு பிறகு சொன்னார்கள், நீங்கள் நற்செய்தி பெற்றுக் கொள்ளுங்கள், மகிழ்ச்சி அடையுங்கள், உங்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து இலகுவான விடுதலை வந்து விட்டது. ஒரு சிரமம் இரண்டு விடுதலைகளை, இரண்டு சௌகரியமான சுகமான காரியங்களை மிகைத்து விட முடியாது. மற்றொரு அறிவிப்புல ஹசன் சொல்கிறார்கள் ரஹ்மஹுல்லாஹ், قال خرج النبي صلى الله عليه وسلم يوما مسرورا فرحا. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப சந்தோஷமா சிரித்தவர்களாக மகிழ்ச்சியாக அவர்கள் ஒரு நாள் வீட்டிலிருந்து வெளியே வந்தார்கள். வஹுவ யضحك அவர்களும் சிரித்தவர்களாக மகிழ்ச்சியானவர்களாக. வஹுவ யகூல் لا يغلب عسر يسرين لا يغلب عسر يسرين. ஒரே ஒரு சிரமம் இரண்டு சௌகரியமான சுகமான காரியங்களை ஒருபோதும் மிகைத்து விட முடியாது. சிரமத்திற்கு பிறகு அல்லாஹு தஆலா கொடுக்கக்கூடிய சௌகரியமான சுகமான காரியம் இருக்கிறது, கண்டிப்பா ஒண்ணுக்கு பதிலா ரெண்டு அல்லாஹு தஆலா கொடுப்பான். கவனிங்க. கதாதா ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், ذكر لنا ان رسول الله صلى الله عليه وسلم بشر اصحابه بهذه الايه وقال لن يغلب عسر يسرين. எங்களுக்கு செய்தி சொல்லப்பட்டது, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய தோழர்களுக்கு நற்செய்தி சொன்னார்கள், கண்டிப்பாக ஒருபோதும் ஒரு சிரமமானது இரண்டு சௌகரியமான காரியங்களை மிகைத்து விடவே முடியாது. ஒரு சிரமம் இரண்டு லேசான காரியங்களை மிகைத்து விடவே முடியாது. அடுத்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமாக அறிவிக்கப்படுகிறது, قال لو دخل العسر في جحر لجاء اليسر حتى يدخل عليه لأن الله يقول فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், சிரமமானது ஒரு பொந்துக்குள் நுழையுமே ஆனால், சிரமத்தை நீங்க ஒரு பொருளா கற்பனை பண்றீங்க, அந்த சிரமம் என்பது ஒரு பொந்துக்குள்ளார போகுமே ஆனால் கண்டிப்பா அதை தொடர்ந்து இலகுவானதும் அதுக்குள்ளார போய் அந்த சிரமத்தை நீக்கிவிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அருளை தன்னுடைய படைப்பினங்கள் மீது வைத்திருக்கிறான். லவ் தഖலல் உஸ்ரு ஃபீ ஜுஹ்ரின் லஜாஅல் யுஸ்ரு ஹத்தா யதுகுல அலைஹி. அப்ப என்ன கருத்து இங்க சொல்ல வராங்கன்னா, நீங்க ஒரு இடத்துல சிரமத்துல சிக்கி தவிக்கிறீங்க, நமக்கு யாரு இந்த இடத்துல இந்த நேரத்துல உதவி செய்வா என்று நீங்க நிராசை அடையாதீங்க. وَمَن يَتَّقِ اللَّهَ يَجْعَل لَّهُ مَخْرَجًا وَيَرْزُقْهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ. நீங்கள் எதிர்பார்க்காத விதத்தில் அல்லாஹு தஆலா கண்டிப்பாக உங்களுக்கு உணவளிப்பான், உங்களுடைய சிரமங்களை நீக்கி வைப்பான். அப்ப
யாரு அல்லாஹ் மேல உறுதி கொண்டிருக்கிறார்களோ, நம்பிக்கை வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் ஒருபோதும் கைவிடப்பட மாட்டார்கள். இது யக்கீன், நம்முடைய கல்புல நம்ம எழுதிடணும். அல்லாஹ் கைவிட்டு விட்டான், எனக்கு உதவவில்லை, என்னுடைய காரியம் நிறைவேறாது என்ற கெட்ட எண்ணம் நமக்கு ஒருபோதும் வந்துவிடக் கூடாது. அப்படிப்பட்ட எண்ணங்களை போடக்கூடியவன் யாரு? ஷைத்தான். அல்லாஹ் பாதுகாக்க. கவனிங்க, அன் முஜாஹிதின் ரஹிமஹுல்லா, நான் சுருக்கத்துக்காக வேண்டி இடையில இருக்கக்கூடிய உலமாக்கள், ருவாத், அறிவிப்பாளர்களுடைய பெயர்கள்லாம் கொஞ்சம் விட்டு படிக்கிறேன். ஏன்னா இன்னைக்கு முடிஞ்ச அளவுக்கு இந்த வசனத்துல இப்னு கசீர், குர்துபில உள்ளதையும் பார்க்கறதுக்காக வேண்டி. அன் முஜாஹிதின் ரஹிமஹுல்லா கவுலுஹு இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா قال يتبع اليسر العسر. முஜாஹித் ரஹிமஹுல்லா இந்த வசனத்திற்கு விளக்கம் சொல்லும்போது, அல் யுஸ்ர், இலகு இருக்கிறது, சிரமத்தை தொடர்ந்து கொண்டே இருக்கும். எங்கெல்லாம் சிரமம் ஓடுதோ, யாரை பார்த்தெல்லாம் சிரமம் ஓடுகிறதோ, கண்டிப்பா அதை தொடர்ந்து இலகுவானதும் சௌகரியமான ஒரு காரியமும் பின் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அந்த சிரமம் அவரை பிடித்த உடனேயே ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு, காலத்துக்கு தான் விட்டு வைக்குமே தவிர அதை போக்கிவிட்டு அல்லாஹ் தஆலா கண்டிப்பாக அவருக்கு அந்த இலகுவான காரியத்தை கொடுத்து விடுவான். புரியுதா? எவ்வளவு குர்ஆன்ல நமக்கு ஆதரவு இருக்கு பாருங்க. ஆனா நமக்கு தாங்க மண்டையில ஏற மாட்டேங்குது. அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய நல்ல ஆதரவுகளின் மீது நமக்கு சந்தோஷம் வர மாட்டேங்குது. ஆனா இப்லீஸ் வறுமையை கொண்டு, அதே போல பிரச்சனைகளை கொண்டு பயமுத்துறான் பாத்தீங்களா? இப்லீசுடைய பேச்சை மட்டும் மக்கள் கேட்கிறாங்க. ஏன்னு தெரியல. யார் வாக்களித்து விட்டு ஏமாற்றுவானோ அவன் பேச்ச மக்கள் கேட்கிறாங்க. யார் வாக்களித்து விட்டு கண்டிப்பாக அதை விட சிறப்பாக நமக்கு நிறைவேற்றுவானோ அந்த ரப்பு ரஹ்மானுடைய பேச்ச மக்கள் கேட்கறது இல்ல. யா அல்லாஹ், அல்லாஹும்ம ஜஅல்னா மினல் முஃமினீனல் முஸத்திகீன். யா அல்லாஹ், உன் மீது நம்பிக்கை உள்ள, உனது கூற்றுகளை உண்மைப்படுத்தக்கூடிய, உனது வாக்குகளை நம்பக்கூடிய மூமின்களில் எங்களையும் ஆக்கி அருள்வாயாக. ஆமீன். இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். கவனிங்க. சொல்றாங்க, அக்பர தஆலா அன்ன மஅல் உஸ்ரி யூஜதுல் யுஸ்ரு. சிரமத்தோடு இலகுவும் பெற்றுக் கொள்ளப்படும். எங்கெல்லாம் சிரமம் இருக்கோ அதோட சேர்ந்து இலகுவான காரியமும் இலகுவான ஒரு சூழ்நிலையும் விடுதலையையும் அல்லாஹு தஆலா கொடுப்பான். சும்ம அக்கத ஹாதல் ஹபர். அல்லாஹு தஆலா ஒரு தடவை சொல்லிட்டு பிறகு அதே செய்தியை உறுதியும் படுத்துகிறான் இரண்டாவதாக சொல்லி. அடுத்து ஒரு ஹதீஸ் அறிவிக்கிறாங்க இப்னு கஸீர். இருந்து கவனிங்க. சமிஅத்து அனஸ் இப்னு மாலிக் யகூல் கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாலிசன் வஹியாலஹு ஜுஹ்ரன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முறை உட்கார்ந்து இருக்காங்க. அவங்களுக்கு முன்னாடி ஒரு பொந்து இருக்கு. فقال لو جاء العسر فدخل هذا الحجره لجاء اليسر حتى يدخل عليه فيخرجه. அந்த பொந்தை சுட்டிக்காட்டி சொன்னாங்க, சிரமம் வறுமையானால் அது இந்த பொந்துக்குள் நுழைந்து விடுமையானால் உடனே இலகுவான ஒரு இலகுவும் வந்துவிடும். இந்த பொந்துக்குள் அதுவும் நுழைந்து இந்த பொந்தில் ஒளிந்து கொண்ட சிரமத்தை அது நீக்கிவிடும். அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னுடைய அடியார்கள் மீது கருணை உள்ளவனாக இருக்கிறான். فأنزل الله تعالى فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சொல்லை உண்மைப்படுத்தும் விதமாக இந்த வசனத்தை அல்லாஹ் தஆலா இறக்கினான். அடுத்து வரவா அபூபக்கர் அல்-பஸார் ரஹிமஹுல்லாஹ் அவங்க என்ன சொல்றாங்க, லவ் ஜா அல் உஸ்ரு ஹத்தா யதுகுல ஹாதல் ஜுஹ்ர லஜா அல் யுஸ்ரு ஹத்தா யுக்ரிஜஹு. முஸ்னத் அல்-பஸார்னு பெரிய ஹதீஸ் கிதாபு, அதுல வருகிறது ஹதீஸ், சிரமம் இந்த பொந்துக்குள் நுழைந்து விடுமையானாலும் கண்டிப்பாக இலகுவான ஒன்று அந்த பொந்திலிருந்து அந்த சிரமத்தை நீக்கிவிடும். சும்மா கால பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வசனத்தை ஓதி காட்டினார்கள். فإن مع العسر يسرا إن مع العسر يسرا. இமாம் இப்னு கஸீர் என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஹதீஸ்ல கொஞ்சம் பலவீனம் இருக்கிறது. ஆனா மௌகூஃபாக வரக்கூடிய அறிவிப்பு சஹீஹான அறிவிப்பு. தஃப்சீர்கள்ல குறைவான பலவீனமான செய்திகளையும் பயன்படுத்துவாங்க. ஜஸ்ட் குர்ஆனை விளங்குறதுக்காக வேண்டி என்ற அதாவது அடிப்படையில, புரியுதுங்களா? சட்டம் எடுக்கிறதுக்கு யாருமே பயன்படுத்த மாட்டாங்க. அதே போல ஒரு அமலை உருவாக்குறதுக்கும் பலவீனமான ஹதீசுகளை எடுக்கக்கூடாது. அடுத்து ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொன்ன ஹதீஸை நம்ம தபரில படிச்சிட்டோம். அடுத்து இதனுடைய விளக்கத்தை உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். ஏன் ஒரு சிரமம் இரண்டு இலகு என்று அறிஞர்கள் சொல்றாங்க. சிரமம் என்பது மாரிஃபாவாக இருக்கு, இலகுவானது என்பது நக்கிராவாக இருக்கிறதுனால தனித்தனி, முன்னாடி சொன்னது தனி, பின்னாடி சொன்னது தனி. அடுத்து இப்னு கஸீர் அவங்க ஒரு ஹதீஸ் பதிவு செய்றாங்க. அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மூலமா, நஸலல் மஊனத்து மினஸ் ஸமாஇ அலா கத்ரில் மஊனதி, அதாவது உதவி இறங்கியது வானத்திலிருந்து சிரமத்திற்கு ஏற்ப, சிரமத்தினுடைய அளவுக்கு ஏற்ப வானத்திலிருந்து உதவி இறங்கும். அல்லாஹ்வுடைய உதவி வரும்னா அதுக்கு நீங்க கொஞ்சம் தியாகம் செய்தாகணும். இன்னைக்கு இந்த காசா மக்களை பத்தி மக்கள் எல்லாம் ரொம்ப கிண்டல் பண்றாங்க,
ரொம்ப அவங்கள பரிகாசம் பண்றாங்க, ஏளனை செய்யறாங்க. ஒண்ணு தாங்களும் இஸ்லாம்ல இல்ல, இஸ்லாத்தின்படி இருக்கிறவங்களையும் கேலி கிண்டல் பரிகாசம், அவங்கள அல்லாஹ் கை விட்டுட்டான் இந்த மாதிரியா பேசுறாங்க. அல்லாஹ் தான் நேர்வழியை கொடுக்கணும். சரிங்களா? கவனிங்க, அல்லாஹு தஆலாவின் புறத்திலிருந்து உதவி ஏற்பட வேண்டும் என்றால், உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து உண்டான உதவியை நீங்க பார்க்கணும்னா அதுக்கு சில தியாகங்களை நீங்க அல்லாஹ்வுக்கு செய்து காட்டணும். புரியுதா? அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை கொடுப்பான். நஸலல் மஊனது மினஸ் ஸமா அலா கத்ரில் மஊனதி, சிரமத்திற்கு ஏற்ப வானத்திலிருந்து உதவி இறங்கும். வனஸல ஸப்ரு அலா கத்ரில் முஸீபதி, சோதனைக்கு ஏற்ப பொறுமை இறங்குகிறது. சரியா? அடுத்து பாருங்க, இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ், இமாம் ஷாஃபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்லிய அழகான ஒரு கவிதையை பதிவு செய்யறாங்க. ஏற்கனவே நம்ம இமாம் ஷாஃபியுடைய நிறைய கவிதைகளை உங்களுக்கு வாட்ஸ்அப்ல அனுப்பி அதனுடைய விளக்கங்கள்லாம் எழுதி இருக்கிறோம். சரியா? இவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, இமாம்களுடைய வார்த்தை கவனிங்க. அன்னஹு قال, இமாம் ஷாஃபி சொல்றாங்க, ஸப்ரன் ஜமீலன் மா அக்ரபல் ஃபரஜா, ஸப்ரன் ஜமீலன் மா அக்ரபல் ஃபரஜா, من راقب الله في الأمور نجا, من صدق الله لم ينله أذى, ومن رجاه يكون حيث رجا. இவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. சொல்றாங்க, அழகிய பொறுமையாக பொறுத்திருங்கள், அவசரப்படாதீங்க. இன்றைக்கு என்ன பிரச்சனை தெரியுமா? நம்ம இடத்துல பொறுமை இருக்கு, அழகிய பொறுமை இல்ல. அது என்னங்க, பொறுமைக்கும் அழகிய பொறுமைக்கும் வித்தியாசம். பொறுமையில ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று என்னன்னு சொன்னா, வலுக்கட்டாயத்துக்கு வேற வழி இல்ல, என்ன செய்யறது, பொறுமையா இருக்கிறதுன்னு. இரண்டாவது என்னன்னு சொன்னா, அந்த துன்பத்தை அல்லாஹ்வுக்காக சகித்து இன்புற்று அல்லாஹ்விடத்தில் நன்மையை ஆதரவு வைத்து அல்லாஹ்வை பொருந்தி கொண்டு பொறுமை இருப்பது, அல்லாஹ்வை புகழ்ந்து கொண்டு பொறுமை இருப்பது. அதுதான் அழகிய பொறுமை, நபிமார்களின் பொறுமை. நம்ம என்ன செய்யறோம், ஒரு காய்ச்சல் விட்டாலோ, ஒரு உடல் வலி விட்டாலோ, அல்லது ஏதாவது சிரமம் வந்துட்டாலோ, இந்த அல்லாஹ்வுக்கு வேற வேலை இல்லை, என்ன சோதிக்கிறது தான் வேலை. என்ன இந்த உடம்பு ஒரே பண்ணுது, இப்படியே புலம்பு பழம்பு 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 பழம்புன்னு புலம்பி தீர்க்க வேண்டியது. என்ன, எல்லாரையும் திட்டி தொலைக்க வேண்டியது. வீட்டுல உள்ள ஒருத்தரையும் விடுறதில்ல, எல்லாரையும் திட்டி தொலைக்க வேண்டியது, என்னென்னமோ பேச வேண்டியது. கடைசியில என்ன பண்ண, பொறுத்துப்போம், அல்லாஹ் போதுமானவன் அப்படிங்க வேண்டியது. இது பொறுமையா? இது அல்லாஹ்வுத்தாலா பொறுமையை தூக்கி குப்பையில போடுன்றோம். இன்னைக்கு பெரும்பாலான மக்களுடைய பொறுமை இப்படித்தான் இருக்கு. ஆலிம்களுடைய பொறுமையா இருக்கட்டும், மக்களுடைய பொறுமையா இருக்கட்டும், மார்க்கத்தை படிச்சவங்களா இருக்கட்டும், படிக்காதவங்களா இருக்கட்டும், குறையே சொல்லக்கூடாதுங்க. அல்லாஹ்வை குறை சொல்றவன் எப்படிங்க அல்லாஹ்வை நம்பிக்கை கொண்ட உண்மையான மூமினா இருக்க முடியும்? அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ளாத காஃபிர்கள் தான் அல்லாஹ்வை குறை சொல்வாங்க. முஃமின்கள் ஒருபோதும் அல்லாஹ்வை குறை சொல்லவே மாட்டார்கள். யாருடைய உம்மத்துல, யாருடைய உள்ளத்துல கடுமையான ஈமானிய பலவீனம் இருக்குமோ அவர்கள் தான் அல்லாஹு தஆலாவை குறைபட்டு கொள்வார்கள். எந்த நிலையிலுமே என்ன நடந்தாலும் சரி, புரியுதுங்களா? என்ன நடந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், ஹஸ்புனல்லாஹ், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் இருக்கிறான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான், தஃபானல்லாஹ், அல்லாஹ் எனக்கு போதுமானவன், நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல். அந்த ஒரு யக்கீன், அதுதான் நமக்கு ஈமான். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், நம்ம பெண்கள் என்ன புர்கா போட்டா ஈமான், அப்புறம் அதுல கொஞ்சம் அதிகமா மார்க்கத்தை பேசிட்டா பெரிய ஈமான். பாருங்க, அதெல்லாம் தனித்தனி வேலை, புரியுதுங்களா? ஒருத்தர் தாடி வச்சா அவர் பெரிய ஆளாக முடியுமா? அல்லது ஒருத்தர் மார்க்கத்தை பேசுற ஆலிம்கள் எல்லாமே ஈமான்ல உறுதியானவங்கன்னு சொல்ல முடியுமா? எல்லாமே வெளிப்பாடுகள் நிறைய இருக்கலாம். ஈமானுங்கிறது அதையும் தாண்டி, அதெல்லாம் இருந்துதான் ஆகணும். அதையும் தாண்டி உள்ளத்துக்குள்ளார ஆழமா உறுதியா இருக்கக்கூடிய யக்கீன். அந்த யக்கீன் எப்படி இருக்கணும்? அல்லாஹ்வை விட்டும் தொடர்பு அருந்து விடாமல் இருக்கணும். அல்லாஹ்வை விட்டும் தொடர்பு அருந்து விடாமல் இருக்கணும். புரியுதா? அதுதான் ஈமான். நம்ம என்ன செய்யறோம், அப்பப்போ அல்லாஹ்வுடைய தொடர்பை வெட்டிக்கிட்டே இருக்கிறோம், அப்புறம் ஒட்ட வைக்கிறோம். வெட்டி வெட்டி ஒட்ட வச்சா அது எப்படி இருக்கும் நிலைமை யோசிச்சு பாருங்க. அந்த யக்கீனை நம்ம உறுதிப்படுத்துறதுக்கு உண்டான அந்த ஒரு நிலைக்கு நம்ம போக மாட்டேங்கிறோம். நமக்குள்ளார ஒரு உறுதி எடுக்க மாட்டேங்கிறோம். நான் அல்லாஹ்வை குறையே சொல்ல மாட்டேன், நான் அல்லாஹ்வை பொருந்தி கொள்றேன், அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற ஒரு யக்கீனை நமக்குள்ளார வர வைக்கிறது கிடையாது. அதாவது ஈமான்ல டேமேஜ் ஏற்படுறது இருக்குதுங்க, அமல்கள்ல டேமேஜ் ஏற்படுறதை விட மோசமானது. புரியுதா? அதாவது உங்களுக்கு நான் அந்த சம்பவம் இன்ஷால்லா பின்னாடி சொல்றேன். பனி இஸ்ராயேலுடைய நபிமார்கள் இருக்காங்களே, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாம் இருக்காங்களே, அல்லாஹு அக்பர் யா ரஹ்மான். அதாவது அல்லாஹு தஆலா நம்முடைய நபிக்கு சொல்றான், நமக்கு அல்லாஹ் சொல்றான்,
ولا تكونوا كالذين آذوا موسى فبرأه الله مما قالوا وكان عند الله وجيها. முஸ்லிம்களே, முஃமின்களே, மூசாவுக்கு தொந்தரவு கொடுத்த பனி இஸ்ராயலை போன்று நீங்கள் ஆகி என்னுடைய நபிக்கு நீங்கள் தொந்தரவு கொடுத்து விடாதீர்கள், மன சிரமம் மன வலியை ஏற்படுத்தி விடாதீர்கள். அல்லாஹு தஆலா மூசாவை பரிசுத்தப்படுத்தினான். அவர் மிக கண்ணியமானவராக மதிப்பு மிக்கவராக அல்லாஹ்விடத்தில் இருந்தார். அந்த மூசா நபி எவ்வளவு பொறுத்திருப்பாங்க பாருங்க அந்த பனி இஸ்ராயல்கிட்ட. இன்றைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம்? நம்மளை பத்தி யாராவது குறை சொல்லிட்டா நம்ம அப்படியே என்னமோ அல்லாஹ்வை வெறுக்கிறோம். குறை சொன்னது மக்கள், வெறுக்கிறது யார? அல்லாஹ்வ. அல்லாஹ்வோட நம்ம பகைச்சுக்கிறோம், அல்லாஹ்விடத்துல முகத்தை திருப்பிக்கிறோம். அட முட்டாளு மடையனே, அல்லாஹ்விடத்துல முகத்தை திருப்பி எங்கடா போனீன்னு யாரு உனக்கு ஆறுதல் தருவா? உன்னுடைய உடைந்த உள்ளத்திற்கு அல் ஜப்பார். அல் ஜப்பாருடைய ஒரு அர்த்தம் என்ன? உடைந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்தக்கூடியவன், காயப்பட்ட உள்ளங்களுக்கு நிவாரணம் குணமளிக்கக்கூடியவன். அந்த அல்லாஹ்வை தவிர யாருங்க நமக்கு இருக்கிறா? யஷ்ஃபி சுதூர கௌமின் முஃமினீன், மூமின்களுடைய உள்ளத்துக்கு ஷிஃபாவை கொடுக்கக்கூடியவர். புரியுதா? இமாம் சொல்றாங்க ஷாஃபிஈ, சப்ரன் ஜமீலா, அழகிய பொறுமையாக பொறுத்திரு. மா அக்ரபல் ஃபரஜா, விடுதலை ரொம்ப சமீபமாக இருக்கிறது, ரொம்ப சமீபமாக இருக்கிறது. மன் ராகபல்லாஹ ஃபில் உமூர், எல்லா காரியங்களிலும் யார் அல்லாஹுவை முன்னோக்கியவனாக அல்லாஹுவை கண்காணித்துக் கொண்டிருக்கிறானோ, அல்லாஹுவை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறானோ, நஜா, அவன் தப்பித்து விடுவான். புரியுதா? மன் ஸதகல்லாஹ, யார் அல்லாஹுவோடு உண்மையாக நடந்து கொள்வானோ, யார் அல்லாஹுவோடு உண்மையாக நடந்து கொள்வானோ. புரியுதா? இன்றைக்கு நம்ம மக்கள்கிட்ட உண்மையா நடந்துக்கிறோம், அல்லாஹ்விடத்துல பொய்யா நடக்கிறோம். அஸ்தக்ஃபிருல்லாஹல் அஸீம். அல்லாஹ்விடத்துல உண்மையா நடக்கணும். என்னுடைய ஒவ்வொரு சொல்லும் செயலும் அல்லாஹ்வுக்காக, நான் அல்லாஹ்வுக்கு செய்கிறேன் என்ற அந்த உண்மை இருக்கணும். அந்த உண்மை இருக்குமேனால் லம் யனல்ஹு அதா, எந்த காயமும் அவனுக்கு ஏற்படாது, எந்த வேதனையும் அவனுக்கு ஏற்படாது. அதாவது என்ன? அந்த மனிதர்கள் சொல்லக்கூடிய சொற்காயங்களால் அல்லது செயல் ரீதியான அந்த அச்சுறுத்தல்கள் துன்பங்களால் அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாது. ஒமன் ரஜாஹு, யார் அல்லாஹுவை ஆதரவு வைப்பாரோ, யகூனு ஹைது ரஜா, அவர் எப்படி ஆதரவு வைக்கிறாரோ, எங்கே ஆதரவு வைக்கிறாரோ அங்கே அல்லாஹ் அவரோடு இருப்பான். அவர் விரும்பியபடி அல்லாஹு தஆலா அவருக்கு காரியத்தை நடத்தி கொடுப்பான். புரியுதுங்களா? ஈமான படிங்க, யக்கீன படிங்க. எந்த நேரத்திலையும் அல்லாஹ் உங்களை கைவிட்டுட்டான், எனக்கு அடுத்து என்ன அப்படின்னு நினைக்காதீங்க. இந்த காசா மக்களை பாருங்க, உலகமே அழிஞ்சு போச்சுங்க. ஆனா ஒருத்தர் கூட, நானும் என்னென்னமோ தேடி பாக்குறேன், எத்தனையோ சேனல்களை பாக்குறேன், எத்தனையோ செய்திகளை பாக்குறேன், ஒருத்தர் கூட அல்லாஹ் அக்பர், இவ்வளவு பெரிய இன்னல்களுக்கு இடையில அல்லாஹ் எங்களை கைவிட்டு விட்டான்ங்கிற ஒரு வார்த்தை கூட ஒருத்தங்க சொல்லல. வயசானவங்கள்ல இருந்து, ஆண்கள்ல இருந்து, பெண்கள்ல இருந்து, சிறியவர்கள்ல இருந்து. புரியுதுங்களா? யார் ஹமர் ராஹிமீன். நான் சொல்றதுக்கு தப்பா இருக்க எடுத்துக்காதீங்க. அப்ப சோதனைகள் அல்லாஹ்ட்ட கேட்கணுமா, எதிர்பார்க்கணுமா? இல்ல, நீங்க உங்களுடைய கோணத்துல போய்கிட்டே இருங்க நேர்வழியில. வருதா சோதனை? வராம இருக்காது. எப்படி வராம இருக்கும்? உலகத்துல மௌத்து இல்லாத வீடு இருக்கா? உலகத்துல நோய் இல்லாத மனிதர்கள் இருக்கிறாங்களா? அப்படி ஏதாவது வரும் பொழுது, இழப்புகள் வரும்போது அமைதியாயிருங்க, குறை சொல்லாதீங்க, இன்னொருத்தங்களை திட்டாதீங்க. ஆண்கள் பெண்களை திட்டுறது, பெண்கள் ஆண்களை திட்டுறது, பிள்ளைகள் பெற்றோர்களை திட்டுறது, பெற்றோர்கள் பிள்ளைகளை திட்டுறது, ஒன்னாலதான் எனக்கு முசீபத்து. சில பேர் இருக்காங்களா ஆண்கள், சரியான மட சாம்பிராணிங்க, கிரிக்கெட் மட்டையாலேயே மண்டையை புழக்கணும். உன்னை கட்டினதுல இருந்து எனக்கு ஒண்ணுமே சரியில்லை. ஒன்னு சில மாமியார்கள் இருப்பாங்க, நீ வீட்டுக்கு வந்ததுல இருந்து என் பிள்ளைக்கு ஒண்ணுமே சரியாக மாட்டேங்குது, எல்லாம் துர்க்குறி பாக்குறது, எல்லாம் பாதி முஷிரிக்கு கூட்டம். புரியுதுங்களா? அதே போல சில பேர் இருக்காங்க, பிள்ளைகளை ஒரு பிள்ளையை பெற்றதுல இருந்து எங்களுக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு எல்லாமே, அடுத்து இவ பிறந்ததுல இருந்து எல்லாமே எங்களுக்கு சிரமமா இருக்குன்னு. அட மட சாம்பிராணிங்களா, கிறுக்கு ஊசுங்களா, என்ற காரியங்களை நடத்துறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காலிக், அல்லாஹு தஆலா இயக்கக்கூடிய அல்லாஹு தஆலா, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம எது நடக்கும்? அல்லாஹ்விடத்துல சரணடையணும், அல்லாஹ்விடத்துல கேட்கணும். இந்த மாதிரி மனிதர்கள், இவர் பிறந்ததுனால, இவரை பார்த்ததுனால, இவர் வந்ததுனால, இதெல்லாம் என்ன பேச்சு? இதெல்லாம் குஃபார்கள், முஷ்ரிக்குகள் பேசக்கூடிய பேச்சு. புரியுதுங்களா? எப்படி நீ நினைக்கிறியோ அதே போல அல்லாஹ் முசீபத்தை உனக்கு ஆக்கிடுவான். ஆனா மறுமையில உனக்கு ஈமானும் போய் இஸ்லாமும் போய் கடைசியில குஃபார் கூட்டத்துல சேர வேண்டியதுதான். அல்லாஹ் பாதுகாக்கணும். இப்னு துரைத் ரஹிமஹுல்லாஹ் அவங்க சொல்றாங்க, அபூ ஹாத்தம் அஸ்ஸிஜிஸ்தானி பெரிய முஹத்திஸ், அவங்க எனக்கு ஒரு கவிதை சொல்லி கொடுத்தாங்க. நீங்க
இதெல்லாம் மனப்பாடம் பண்ணிடணும். புரியுதுங்களா? நான் இப்ப படிச்சு காட்டுறது அரபில, இதெல்லாம் எழுதி மனப்பாடம் பண்ணி நீங்க எனக்கு அனுப்புங்க. யாரு உண்மையா படிக்கிறாங்க படிக்கலங்கிறத தெரிஞ்சுக்கலாம். சொல்றாங்க பாருங்க, இதஷ்தமலத் அலல் யஸில் குலூபு, இதஷ்தமலத் அலல் யஸில் குலூபு வதாக லிமா பிஹி ஸத்ருர் ரஹீபு وأوطأت المكاره واطمأنت وأرست في أماكنها الخطوب ولم تر لانكشاف الضر وجها ولا أغنى بحيلته الأريب أتاك على قنوط منك غوث يمن به اللطيف المستجيب وكل الحادثات إذا تناهت فموصول بها الفرج القريب. சொல்றாங்க இமாம் அபூ ஹாத்திம் அஸ்-சஜிஸ்தானி ரஹிமஹுல்லாஹ், அதாவது இந்த உள்ளங்கள் எல்லாம் நிராசையிலே குமிந்து விடுமையானால், கல்புல இடமே இல்ல ஆதரவுக்கு, அவ்வளவு சிரமத்துல நிராசை இந்த உள்ளத்துல நிரம்ப போகுது. விசாலமான நெஞ்சம் கூட நெருக்கடிக்கு ஆளாகி விட்டது. அந்த மாதிரிதான் நடக்கும் சொல்றாங்க. அந்த சோதனைகள், விரும்பத்தகாத கஷ்டங்கள் எல்லாம் அப்படியே உறுதியாயிருச்சு, அப்படியே ஸ்திரமாயிருச்சு வாழ்க்கையில. என்னடா இது, ஒரு நாள் 2 நாள், 1 வருஷமாச்சு, 2 வருஷமாச்சு, ஒண்ணுமே நடக்கல. அப்பேற்பட்ட சிரமங்கள், அதாவது அல் ஹத்து, பெரிய பெரிய ஆபத்துகள் எல்லாம் எப்படி கப்பல் நங்கூரம் போடுதோ அந்த மாதிரி நங்கூரங்கள் இட்டு கொண்டன அதனுடைய இடங்கள்ல. இப்படிப்பட்ட ஒரு சிரமத்துல ஒரு மனுஷன் இருக்கிறான். அதே போல அதாவது வலம் தரல் இன்கிஷாஃபி துர்ரி வஜ்ஹன், இந்த நோய், இந்த சிரமங்கள் எல்லாம் நீங்கிறதுக்கு ஒரு வழியே தெரியல. எவ்வளவு பெரிய புத்திசாலி கூட தன்னுடைய தந்திரத்தை வச்சு, தன்னுடைய ஐடியாவை வச்சு இந்த சிரமத்தை அவரால் நீக்க முடியல. இப்படிப்பட்ட ஒரு நேரம், அந்த நேரத்துலதான் நீ முழுக்க நிராசை அடைஞ்சு என்ன ஆக போதுன்னு இருக்க பத்தியா, அந்த நேரத்தில் அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ரட்சிப்பு வரும். அந்த ரட்சிப்பை யார் கொடுப்பா? அல் லதீஃபுல் முஸ்தஜீப், நம் மீது மிக கருணை உள்ள நுட்பமான நம்முடைய துஆக்களை பதிலளிக்கக்கூடிய அந்த ரப்பு நமக்கு அந்த உதவியை கொடுத்து உபகாரம் செய்வான். எவ்வளவுதான் பெரிய சிக்கல்கள், சிரமங்கள், ஆபத்துகளாக இருந்தாலும் அது ஒரு எல்லையை அடையும் பொழுது கண்டிப்பாக அதனுடன் சேர்ந்து அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நெருக்கமான ஒரு விடுதலை, தீர்வு கிடைக்கும். புரியுதா? அப்ப நபிமார்கள் கடைசியா மத்தா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி எப்போது என்று அவர்கள் கை தூக்கினார்கள். அல்லாஹ் சொன்னா, அலா இன்ன நஸ்ரல்லாஹி கரீப், இதோ அல்லாஹ்வுடைய உதவி உங்களுக்கு சமீபமாக வந்து விட்டது என்று. சரியா? அடுத்து வகால ஆகர், இன்னொரு இமாம் சொல்றாங்க, வலருப்ப நாஸிலத்தின் யضيق بها الفتى ذرعا وعند الله منها المخرج كملت فلما استحكمت حلقاتها فرجت وكان يظنها لا تفرج. எத்தனையோ சிரமங்கள், துன்பங்கள், இன்னல்கள், ஆபத்துகள், அந்த ஆபத்துகளிலே சிக்கிய வாலிபனுடைய உள்ளம் அப்படியே நெருக்கடிக்கு ஆளாகி விடுகிறது. கண்டிப்பாக அல்லாஹ்விடம் அந்த சிரமங்கள், இன்னல்களிலிருந்து தப்பிக்கக்கூடிய ஒரு வழி கண்டிப்பாக இருக்கும். அந்த இன்னல்கள், சிரமங்கள் எல்லாம் அப்படியே கம்ப்ளீட் ஆகிக்கிட்டே இருக்குது. நல்ல அதனுடைய வளையங்கள் அப்படியே மனுஷரை சுத்தி கொண்டது. பயப்படாதீங்க, கண்டிப்பா அந்த வளையங்கள் எல்லாம் ஒரு நாள் தெரித்து உடையும். எந்த வளையங்கள் எல்லாம் நம்மை கவ்விக்கொண்டு அப்படியே போட்டு கடிவாளம் போட்டு அப்படியே லாக் பண்ணியாச்சுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பாக ஒரு நாள் திறந்தே தீரும். அல்லாஹு அக்பர். அப்ப இதுவரைக்கும் இமாம் இப்னு கஸீர் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொன்ன விளக்கத்தை பார்த்தோம். அல்லாஹுமே ரப்பி ஜித்னி இல்மா. இப்ப இமாம் குர்துபி சொல்றத பாப்போமா? இமாம் குர்துபி அவங்களும் நிறைய விளக்கங்களை சொல்றாங்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்ப்போம். கௌலுஹு தஆலா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரன் ஐ இன்ன மஅல் ضيقத்தி வஷித்தத்தி யுஸ்ரா. இமாம் குர்துபி சொல்கிறார்கள், நெருக்கடியோடு, கடினமான ஒரு நிலைகளோடு யுஸ்ரன் ஐ சிஅத்தன் வகினா, விசாலமும் செல்வமும் வசதியும் கண்டிப்பாக வரும். சும்ம கர்ரர ஃபகால இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. முன்னாடி சொன்னதையே அல்லாஹ் தஆலா திரும்பவும் சொல்கிறான். فقال قوم هذا التكرير تأكيد للكلام كما يقال ارمي ارمي يعجل يعجل. قال الله تعالى كلا سوف تعلمون ثم كلا سوف تعلمون. ونظيره في تكرار الجواب بلى بلى لا لا وذلك للإطراب والمبالغة. قاله الفراء ومنه قول الشاعر الخنسا. இமாம் குர்துபி கொஞ்சம் வித்தியாசமான ஒரு கருத்து சொல்றாங்க. அவங்க என்ன சொல்றாங்க இந்த இடத்துல, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, அதுதான் அந்த அடிப்படை. அதையே அல்லாஹு தஆலா இன்னொரு முறை சொல்லி அந்த கருத்தை உறுதிப்படுத்துகிறான். அப்ப இது தஅக்கீதுக்காக ஒரே செய்தி இருமுறை சொல்லப்பட்டு அந்த கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக அரபி மொழியில பயன்படுத்தப்படும். தஅக்கீதுன்னு சொல்லுவாங்க அரபி மொழியில.
உதாரணமா ஜா ஸைதுன் ஸைதுன், ஜெயிது வந்தான், அதாவது ஜெயிது தான் வந்தான், அதை உறுதிப்படுத்துறதுக்காக வேண்டி 2 தடவை சொல்லுவாங்க. சோ இந்த மாதிரி தான் இந்த இடத்துல இந்த வசனம் இருமுறை சொல்லப்பட்டிருக்கிறது உறுதிப்படுத்துவதற்காக என்று குர்துபி ரஹிமஹுல்லாஹ் ஒரு கருத்து சொல்றாங்க. அல் ஹன்சா என்ற ஒருவருடைய கவிதை அவங்க ஆதாரமா வைக்கிறாங்க. ஹமம்து பினஃப்ஸி பஅதல் ஹுமூமி ஃபஅவுலா லினஃப்ஸி அவுலா லஹா. நான் எனக்குள் பல எண்ணங்களை கொண்டு வந்தேன். அதாவது ஏதோ அவங்களுக்கு ஒரு கெட்ட எண்ணங்கள், தவறான எண்ணங்கள் வருது. இப்படி என்ன வருது, இந்த நப்சு நாசமா போட்டும் அவுலா நாசமா போட்டும். அப்ப இந்த இடத்துல 2 தடவை நாசமா போட்டுக்கிறாங்க. சரியா? அது வந்து ஒரு வார்த்தை தான், 2வது தடவை உறுதிப்படுத்தப்படுகிறது. அல்லது அந்த எண்ணங்கள் நாசமாகட்டும், என்னை விட்டு தூரமாகட்டும். அப்ப இந்த மாதிரி சொல்லும் போது உண்மையிலே நப்சு நாசமா போறது இல்ல, பயத்தினால சொல்றது. وقال قوم ان من عاده العرب اذا ذكروا اسما معرفا ثم كرروه فهو هو واذا نكروه ثم كرروه فهو غيره. இப்ப இது ஏற்கனவே நம்ம இப்னு கசீர் குர்துபி தபரில சொன்னாரு. அரபி மொழியில ஒரு இஸ்மு முதல்ல மாரிஃபாவா சொல்லி 2வது மாரிஃபாவா சொல்லப்பட்டா ரெண்டுமே ஒன்று. முதல்ல நக்கிராவாக சொல்லப்பட்ட திரும்பவும் அந்த இஸ்மு நக்கிராவா சொல்லப்பட்டா ரெண்டுமே வேற வேற. மாரிஃபானா அலிஃப்லாம் உள்ளது, அல் யுஸ்ர். நக்கிரா அலிஃப்லாம் இல்லாமல் இருப்பது யுஸ்ருன்னு வந்திருக்குது. மாரிஃபா வந்து அல் உஸ்ர். சரிங்களா? நக்கிரா வந்து யுஸ்ர். قال ابن عباس رضي الله عنهما يقول الله تعالى خلقت عسرا واحدا وخلقت يسرين. நான் சிரமத்தை ஒரு சிரமம் தான் படைச்சிருக்கிறேன், ஆனா இலகுவானதை 2ஆக படைத்திருக்கிறேன். வல யக்லிபு உஸ்ருன் யுஸ்ரைனி. ஒரு சிரமம் 2 இலகுவை, 2 லேசான காரியத்தை மிகைத்து விட முடியாது. وجاء في الحديث عن النبي صلى الله عليه وسلم في هذه السورة أنه قال لا يغلب عسر يسرين. ஹதீஸிலே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறத்திலிருந்து வருகிறது, ஒரு சிரமமான காரியம் 2 இலகுவான காரியத்தை மிகைத்து விடவே முடியாது. அடுத்து இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய ஹதீஸ அறிவிக்கிறாங்க. அதை நம்ம படிச்சிட்டோம். அபூ உபைதா இப்னுல் ஜர்ராஹ் ரலியல்லாஹு அன்ஹு மிகப்பெரிய சஹாபி. அவங்க கடிதம் எழுதுறாங்க இலா உமர் பின் கத்தாப். கவனிங்க நல்லா. யذ்குரு லஹு ஜுபூஅன் மினர் ரூம். இவங்க அபூ உபைதா போருக்காக போயிருக்கிறாங்க. அப்ப ரோமர்களுடைய மிகப்பெரிய படைகள் வருவதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு தெரிவிப்பதற்காக வேண்டி கடிதம் எழுதுறாங்க. வமா யதஹவ்வஃபு மின்ஹும். அந்த ரோமர்களுடைய படை எவ்வளவு பெருசா வருது, என்ன ஆக போகுது, முஸ்லிம்களுக்கு ஆபத்து எப்படி ஏற்படுமே என்பதாக பயந்து கடிதம் எழுதுறாங்க. பாருங்க, இன்றைக்கு சஹாபாக்கள் வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து ரொம்ப தூரமா வாழ்றோம் நம்ம எல்லாம். சரிங்களா? அந்த சஹாபாக்களுடைய பூமியில இருக்கக்கூடிய மக்கள் சஹாபாக்களுக்கு அவர்களுக்கு சம்பந்தம் இல்லாத ஒரு வழியில போய் கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் தான் மன்னிக்கணும், பாதுகாக்கணும். நம்ம எல்லாம் வந்து என்ன நிலைமையில இருக்கணும்னு தெரியல. ஒரே இஸ்திக்ஃபார், அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு நிக்கும் போது உட்காரும் போது ஓதிக்கிட்டே இருங்க. யாருடைய பாவத்தினால என்ன நடக்க போதோ, எப்பேற்பட்ட அதாவு வரப்போதோ அல்லாஹ் தான் பயப்படணும், அல்லாஹ்வை தான் பயந்துகிட்டே இருக்கணும். அஸ்தக்ஃபிருல்லாஹ் அஸ்தக்ஃபிருல்லாஹ், யா அல்லாஹ் முஸ்லிம்களுக்கு ஹிதாயத்தை கொடு, மூமின்களுக்கு ஹிதாயத்தை கொடுன்னு சொல்லி துஆ செஞ்சுக்கிட்டே இருங்க. இப்ப அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு பயந்து போய் இவ்வளவு பெரிய படம் வருது, நம்ம குறைவான எண்ணிக்கையில் இருக்கிறோமே, என்ன ஆகுமோ என்று உமர் அவர்களுக்கு கடிதம் எழுதுகிறார்கள். உமர் அவங்க பதில் எழுதுறாங்க பாருங்க. ரலியல்லாஹு அன்ஹு அம்மா பஅது ஃபஇன்னஹும் மஹுமா யன்ஸிலு பிஅப்தின் முஃமினின் மின் மன்ஸிலி ஷித்தத்தின் யஜஅலுல்லாஹு பஅதஹு ஃபரஜா வ இன்னஹு லை யக்லிப உஸ்ருன் யுஸ்ரைனி. சொல்கிறார்கள், ஒரு மூமினான அடியானுக்கு எப்படிப்பட்ட சிரமமான நெருக்கடியான நிலைகள் வந்தாலும் அல்லாஹு தஆலா அவனுக்கு அதற்கு பின்னால் ஒரு விடுதலையை, ஒரு தீர்வை வைத்திருப்பான். ஒரு சிரமம் 2 இலகுவை ஒருபோதும் மிகைத்து விட முடியாது. வஇன்னல்லாஹ தஆலா யகூலு ஃபீ கிதாபிஹி, அல்லாஹ் தஆலா தன்னுடைய புத்தகத்திலே கூறுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு வஸாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன். சூரா ஆல் இம்ரானுடைய கடைசி வசனம் மனப்பாடம் பண்ணிருங்க இன்ஷாஅல்லாஹ். மூமின்களே, நீங்கள் பொறுமையாக இருங்கள், ஒருவரை விட ஒருவரை பொறுமையிலே போட்டி போடுங்கள். வராபிது, ஒருவர் ஒருவருக்கு துணை நில்லுங்கள். வத்தகுல்லாஹ், அல்லாஹ்வை பயந்து வாழுங்கள், நீங்கள் வெற்றி அடைவீர்கள். இவ்வளவு அழகான வசனம் வீட்டுல எங்க திரும்பினாலும் எழுதி வச்சு நம்ம அதை பார்த்து சொல்லிக்கிட்டே இருக்கணும். சரியா? பொறுமையில ஒருவரை விட ஒருவர் மிகைத்திருக்கணும் அந்த அளவுக்கு. அடுத்ததாக வகால கௌமுன் மின்ஹும் அல் ஜுர்ஜானி, அதாவது இலக்கியத்துல தத்துவத்துல இருக்கக்கூடிய பல அறிஞர்கள் இருக்கிறாங்க. அவர்கள சில பேர் என்ன சொல்றாங்கன்னா அந்த ஒரு கருத்தை சொல்றாங்க. புரியுதுங்களா? இந்த கருத்து வந்து இமாம் குர்துபி ரஹிமஹுல்லாஹ் அவங்களும் அவ்வளவு விரும்பி சொல்றதா இல்ல, இருந்தாலும் இலக்கணத்துல இப்படி இருக்குது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஹாதா கௌலும் மத்ஹுல் லிஅன்னஹு
يجب على هذا التدريج إذا قال الرجل إن مع الفارس سيفا إن مع الفارس سيفا أن يكون الفارس واحدا والسيف اثنان والصحيح أن يقال إن الله بعث نبيه محمدا صلى الله عليه وسلم مقلا مخفا. அதாவது அல்-ஜுர்ஜானி ரஹிமஹுல்லாஹ் இவங்களும் பெரிய ஒரு அதாவது இலக்கண இலக்கியத்தினுடைய ஒரு பெரிய அறிஞர். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இது தஅக்கீதுக்காக சொல்லப்பட்ட கருத்து. அதாவது இமாம் குர்துபி அவங்க சொன்ன முதல் கருத்தின்படி, அதாவது 2 தடவை ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்பது அந்த செய்தியை உறுதிப்படுத்துவதற்காக சொல்லப்பட்டதே தவிர ஒரு சிரமத்திற்கு பிறகு 2 இலகுவான காரியம் ஏற்படும் என்ற கருத்தில் இதை எடுத்துக்கொள்ள முடியாது என்று அவங்க சொல்றாங்க. இப்ப ஹதீஸ் சஹீஹா இருக்குமேயானால் அதை நம்ம மீறவே முடியாது. ஹதீஸ்ல சில பலவீனங்கள் இருக்கிறதுனால இந்த இமாம்கள் அதை எடுக்கல, புரியுதுங்களா? அதனால ஒண்ணும் தப்பு கிடையாது. இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, இலக்கண அடிப்படையில இதுலயும் எந்த தப்பும் கிடையாது. நம்மை பொறுத்த வரைக்கும் 2 கருத்துமே அதனுடைய இடத்துல சரி, புரியுதுங்களா? எந்த கருத்து சஹீஹான ஹதீஸுக்கு முரண்படுமோ, சஹீஹான ஹதீஸை நிராகரிக்கிற மாதிரி இருக்குமோ அந்த கருத்தை நம்ம ஒருபோதும் எடுத்துக்கொள்ளவே மாட்டோம், எடுத்துக்கொள்ளவே கூடாது, புரியுதுங்களா? மேல் அதிகமான விளக்கமாக இருக்குமானால் அது வேற விஷயம். இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, ஜுர்ஜானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இந்த பாருங்க, இந்த வசனம் என்பது அல்லாஹு தஆலா சொன்ன கருத்தை அவன் உறுதிப்படுத்துகிறான். எப்படி? ஏற்கனவே படிச்சு பாருங்க, கல்லா சௌஃப தஅலமுன் சும்ம கல்லா சௌஃப தஅலமுன். அதே போல ஃபலா ஸத்தக வலா ஸல்லா வலாக்கின் கஸப வதவல்லா சும்ம ذهب الى اهله يتمطى اولى لك فاولى. இந்த மாதிரி வசனங்கள்ல எப்படி ஒரே வார்த்தை 2 முறை சொல்லப்பட்டு அந்த செய்தியை உறுதிப்படுத்தப்படுகிறதோ அதே போலதான் இங்கேயும் உறுதிப்படுத்தப்படுகிறது. அப்படி வச்சா நமக்கு பிரச்சனை கிடையாது, 2 கருத்துமே ஓகே தான். இத சொல்லிட்டு இமாம் அவர்கள் அடுத்து இந்த கருத்தை அவங்க நமக்கு விளக்குறாங்க. அது நமக்கு ரொம்ப முக்கியம். அது என்ன சொல்ல வராங்கன்னா, கவனிக்க, அல்லாஹு தஆலா தன்னுடைய நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அனுப்பிய போது ரொம்ப வறியவரா இருந்தார்கள், ஏழையா இருந்தாங்க. அவங்கள்ட்ட துன்யா எதுவுமே கிடையாது. அப்ப முஷ்ரிக்குகள் எல்லாம் ரொம்ப கேலி கிண்டல் பரிகாசம் செய்தார்கள். இவ்வளவு ஒரு ஃபக்கீரா இருக்கிறீங்களே, உங்களுக்கு நாங்க ஏதாவது காசு தரட்டுமா, ஏதாவது உங்களுக்கு செல்வத்தை கொடுக்கணுமா, காசு பணத்துக்காக வேண்டி நீங்க இப்படிப்பட்ட ஒரு தாவா செய்றீங்களா அப்படின்னு சொல்லி ரொம்ப பரிகாசம் பண்ணாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப கவலையா இருந்துச்சு. ஆஹா, நம்ம ரொம்ப ஏழையா இருக்கிறோம் என்பதற்காக வேண்டி இந்த மக்கள் நம்மை பொய்ப்பிக்கிறார்களோ என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப கவலைப்பட்டாங்க. அதை நினைச்சு அல்லாஹு தஆலா தன்னுடைய நபிக்கு ஆறுதல் கொடுத்தான். ஃபஅஸ்ஸாஹு அல்லாஹு வஅத்தத நிஅமஹு அலைஹி வவஅதஹு அல்கினா. அல்லாஹு தஆலா அந்த நேரத்துல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி தன்னுடைய நிஅமத்துகள், என்னென்ன நிஅமத்துகள் எல்லாம் இதுக்கு முன்னாடி செஞ்சிருக்கிறோம் அந்த நிஅமத்துகளை எடுத்து சொல்லி அதற்கு பிறகு அல்லாஹு தஆலா ஃபஇன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா, நபியே உங்களுக்கு கண்டிப்பா செல்வ நிலை வரும் என்பதை அல்லாஹு தஆலா நபிக்கு வாக்களிக்கின்றான். ஐ லா யஹ்ஸுனுக மா அய்யருக பிஹி மினல் ஃபக்ரி, எந்த ஒரு வறுமையில இருக்கிறீங்களோ அந்த வறுமையை கொண்டு அவர்கள் உங்களை பழிக்கிறார்கள் அல்லவா, அந்த பழி சொல்லால் நீங்கள் கவலை அடைய வேண்டாம் நபியே, உங்களை அது கவலைப்படுத்த வேண்டாம். فإن مع ذلك العسر يسرا عاجلا, அந்த சிரமத்துக்கு பிறகு கண்டிப்பா ஒரு வசதி உங்களுக்கு இருக்கிறது. ஐ ஃபி துன்யா, உலகத்துல. فأنجز له ما وعده, அதே போல அல்லாஹ் தஆலா அந்த நபிக்கு அவன் வாக்களித்ததை நிறைவேற்றி கொடுத்தான். ஃபலம் யமுத், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணிக்கவில்லை. ஹத்தா ஃபதஹ அலைஹில் ஹிஜாஸ வல் யமன, ஹிஜாஸ் மக்காவையும் அதே போல யமன் நாட்டையும் அல்லாஹு தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முழுமையாக வெற்றிப்படுத்தி அவங்களுக்கு வெற்றி வாகை செய்து கொடுத்தான். அதுக்கு பிறகுதான் ரசூலுல்லாஹ் மரணிக்கிறாங்க. فأنجز له ما وعده فلم يمت حتى فتح عليه الحجاز واليمن ووسع ذات يده. அல்லாஹ் தஆலா ரசூலுல்லாஹ்வுக்கு ரொம்ப வசதி கொடுத்தான். எவ்வளவு? حتى كان يعطي الرجل 200 من الابل, ஒரு யாசகருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 200 ஒட்டகங்களை தர்மமாக கொடுத்தார்கள். வயஹபு அல் ஹிபாத்தி சனியத, உயர்ந்த தர்மங்களை எல்லாம் மக்களுக்கு அன்பளிப்பாக கொடுத்து கொண்டிருந்தார்கள். வயஇது லிஅஹ்லிஹி வயுஇது லிஅஹ்லிஹி கூத்த சனத்தின், தன்னுடைய மனைவிமார்களுக்கு ஓர் ஆண்டுக்கான உணவுகளை கொடுத்து விடுவார்கள். ஃபஹாதல் ஃபதுலு குல்லுஹு மின் அம்ரி துன்யா, இந்த செல்வம் எல்லாம் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உலக விஷயங்களிலே கொடுத்தது. வஇன் கான ஹாஸன் பின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்,
அப்ப அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய இந்த வாக்கு நபிக்கு விசேஷமாக சொல்லப்பட்டாலும் அதே நேரத்துல ஃபகத் யதுகுலு ஃபீஹி பஅது உம்மத்திஹி இன்ஷாஅல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத்துகளில் சிலருக்கும் இந்த வாக்கு பொருந்தும். அந்த சிலர் யாரு? யாரெல்லாம் அல்லாஹ்வுக்காக வாழ்கிறார்களோ, அல்லாஹ்வுடைய தீனை பரப்ப வேண்டும், அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே வாழ்ந்து அல்லாஹ்வுடைய தீனுக்காகவே சாவணும் என்று இருக்கிறார்களோ அவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தஆலா இப்படி நடத்துவான். யாரு துன்யாவுக்காக வாழ்றாங்களோ அவர்கள் அல்லாஹ்விடத்துல கொசு அளவுக்கு கூட சமம் கிடையாது. புரியுதுங்களா? இந்த இஸ்லாம், இந்த தீன், இந்த ஆகிரத்துக்காக யார் வாழ்றாங்களோ அவர்கள் தான் அல்லாஹ்விடத்துல கண்ணியமானவர்கள். பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மறுமையின் அடுத்த சிறப்பை சொல்லி காட்டுகின்றான். வஃபீஹி தஅஸியத்துன் வ தஅஸியத்துன் லஹு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆக அல்லாஹ் தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஆறுதல் தருகிறான், அவர்களை மன சாந்தப்படுத்துகின்றான். فقال مبتدئا ان مع العسر يسرا وهو شيء اخر والدليل على ابتدائه تعريه من فاء او واو او غيرها من حروف النسق التي تدل على العطف. அப்ப فان مع العسر يسرا னு சொல்லிட்டு அடுத்து தனியா ان مع العسر يسرا னு சொல்றா. வ இன் வாவும் இல்ல ஃபாவும் இல்ல. புரியுதுங்களா? அப்ப மீண்டும் அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த ஆறுதலை தருகிறான். فهذا وعد عام لجميع المؤمنين. அப்போ முதலாவது فإن مع العسر يسرا என்று சொன்னது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு விசேஷமாக சொல்லப்பட்டதை போன்றும், இரண்டாவது إن مع العسر يسرا என்பது பொதுவாக எல்லா மூமின்களுக்காக சொல்லப்பட்டதும். லா யக்ருஜு அஹதும் மின்ஹு இந்த வாக்கிலிருந்து மூமின்கள் யாருமே நீங்க மாட்டார்கள். ஐ மஅல் உஸ்ரி ஃபித் துன்யா லில் முஃமினீன யுஸ்ரன் ஃபில் ஆখিরাতি லா மஹாலா. கண்டிப்பா மூமின்களுக்கு இந்த உலகத்தில் அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு ஆகிரத்திலே கண்டிப்பாக இலகுவான சௌகரியமான இன்பமான வாழ்க்கை இருக்கிறது. அப்ப துன்யால சிலருக்கு அல்லாஹ் கொடுக்கவும் செய்யலாம், அல்லது கொடுக்காமல் அவர்களை தன் பக்கம் கைப்பற்றவும் செய்யலாம். ஆனா மறுமை கண்டிப்பாக ஒருபோதும் வீணாகவே ஆகாது. சில நேரங்கள்ல சில பேருக்கு துன்யாலையும் அல்லாஹு தஆலா அந்த வசதியை கொடுத்துடலாம், ஆகிரத்திலையும் அல்லாஹு தஆலா வசதியை கொடுத்துடலாம். அது அல்லாஹ்வுடைய நாட்டம். ஆனா நம்முடைய பார்வை எப்படி இருக்கணும்? எனக்கு ஆகிரத்து வீணாயிடக்கூடாது, எனக்கு மறுமை வீணாகி விடக்கூடாது, எனக்கு அல்லாஹ் ஆகிரத்துல கொடுக்கணும். இந்த சோதனைக்கு சவாப உலகத்திலேயே கொடுத்துரு என்று எதிர்பார்த்திடக்கூடாது. மறுமை வீணாகாமல் எங்களுக்கு அல்லாஹ் துன்யாவை செழிப்பாக்கி வேணும் துவா செய்யணுமே தவிர, சில பேர் இருக்காங்க பாருங்க, அல்லாஹ் தான் பாதுகாக்கணுங்க. அதுவும் இந்த பெண்கள் இருக்காங்களே, சில பேர் சொல்றாங்க நரகத்தையாவது தாங்கிக்கலாமா, இந்த துன்யா கஷ்டத்தை தாங்க முடியாது. சரியான மட்ட சாம்பிராணி. அல்லாஹ் தான் நேர்வழியை கொடுக்கணும், புத்தியை கொடுக்கணும். பல பேர் இந்த மாதிரி பேசுறவங்க இருக்காங்க. அல்லாஹ் தான் மன்னிக்கணும். நரகத்துல போட்டா கூட அல்லாஹ் என்ன பரவாயில்ல, இந்த துன்யாவுடைய கஷ்டம் எனக்கு வேணாம் அப்படிங்கிறாங்க. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அல்-அஸீம். இதெல்லாம் என்ன வார்த்தை? இதுல அவங்க ஆகிரத்தை அறியல. புரியுதுங்களா? ஈமான கற்றுக்கொள்ளுங்க, இல்ம கற்றுக்கொள்ளுங்க. அல்லாஹுவை எப்படி நீங்கள் அணுகுவது, அல்லாஹ்விடத்துல எப்படி பேசுறது, அல்லாஹ்வை எப்படி திருப்திப்படுத்துறது, அல்லாஹ்வை எப்படி சந்தோஷப்படுத்துறது, அதை தெரிஞ்சுக்கணும். சரியா? என்ன சொல்றதுன்னு ஒண்ணும் புரியல. சரி வாங்க. والذي في الخبر لا يغلب عسر يسرين يعني العسر الواحد لا يغلبهما وانما يغلب احدهما ان غلب وهو يسر الدنيا فاما يسر الاخره فكائن لا محاله ولا يغلبه شيء. இமாம் குர்துபி அவங்க இந்த விளக்கங்களை சொன்னதுக்கு பிறகு அவங்க திரும்ப முன்னாடி உள்ள விளக்கத்துக்கு வராங்க. சரி, அப்ப ஹதீஸ்ல வந்திருக்குது ஒரு சிரமம் இரண்டு இலகுவானதை மிகைக்க முடியாதுன்னு சொல்லி, அந்த ரெண்டு இலகுவானது என்ன? அதை நம்ம இதுவரைக்கும் நம்ம தப்சீர்ல படிக்கல. இமாம் குர்துபி அழகா சொல்றாங்க பாருங்க. ஒரு சிரமத்துக்கு பிறகு இரண்டு இலகுவான விஷயம் இருக்கிறது என்று சொன்னா, ஒன்று துன்யாவுடைய இலகு, இரண்டாவது ஆகிரத்துடைய இலகுவானது. ஒன்று துன்யாவுடைய வசதி, இரண்டாவது ஆகிரத்துடைய வசதி. அப்போ ஒரு சிரமம் ஒரு வசதியை மிகைத்து விட்டாலும், அதாவது துன்யாவுடைய வசதியை மிகைத்து விட்டாலும் ஆகிரத்துடைய வசதியை உலகத்துடைய சிரமம் ஒருபோதும் வெல்ல முடியாது. கண்டிப்பாக ஆகிரத்துடைய வசதி தான் மிகைத்தே தீரும். அப்ப துன்யால ஒருத்தருக்கு சிரமத்துக்கு பிறகு, இன்னலுக்கு பிறகு அவருக்கு விடுதலை கிடைக்காம அவர் ஷஹீதே ஆயிட்டாலும் ஒன்னும் நஷ்டம் கிடையாது. அல்லாஹ்விடத்துல ஆகிரத்துல மிக சிறப்பான தகுதிகள், பதவிகள் அவருக்கு உண்டு. அதனால நம்ம மூமினா இருக்கிற வரைக்குங்க நமக்கு இழப்பே கிடையாதுங்க.
நம்ம கவலையே பட தேவையில்லை. வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அஅலூன இன் குன்தும் முஃமினீன். அந்த ஏன் அல்லாஹ் தஆலா பாருங்க ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமா சொல்றான். ضربallahu مثلا للذين آمنوا امرأة فرعون. அல்லாஹ் தஆலா மூமின்களுக்கு ஃபிரௌனுடைய மனைவியை உதாரணமாக சொல்கிறான். நினைச்சு பார்க்கணும், அவங்க கலிமா சொன்ன ஒரே காரணத்துக்காக அரசியா இருந்த ராணியாக இருந்த ஒரு பெண்மணியை கைது செய்து விலங்கிட்டு அவமானப்படுத்தி கேவலப்படுத்தி தரன்னு அவர்களுக்கெல்லாம் குனிந்து கொண்டிருந்த அடியாட்கள் அவர்களை தரன்னு இழுத்துட்டு போய் பொது இடத்துல கீழே படுக்க வச்சு மேல ஒரு பாறையை உருட்டி விடுறாங்க. அல்லாஹ் அக்பர். அந்த நேரத்தில் அந்த பெண்மணி துஆ செய்றாங்க. ரப்பிப்னி லி இன்தக பைத்தன் ஃபில் ஜன்னah வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வகௌமி. ரப்பிப்னி லி இன்தக பைத்தன் வனஜ்ஜினி மின் ஃபிரௌன வஅமலி வனஜ்ஜினி மினல் கௌமில் ஸாலிமீன். யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்தில் ஒரு வீட்டை கொடு. அவங்க நாடி இருந்தா அவங்க துவா செஞ்சிருக்கலாம். அந்த காலத்துல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு பிறகு அவங்களை விட ஒரு பெரிய இறைநேசர் அந்த சமூகத்துல இல்ல. இந்த பாறையை நோக்கி இந்த பாறையை நில்லுன்னா அந்த பாறை நின்றுக்கும். அல்லாஹ் இந்த பாறையை தடுத்துருன்னா அல்லாஹ் தடுத்திருப்பான். அல்லது இந்த என்ன கைது செஞ்சு இப்படி அசிங்கப்படுத்தக்கூடிய இந்த ஃபிரௌனுடைய அநியாயக்காரர் எல்லாம் என் கண்ணு முன்னாடி அழிஞ்சு நாசமா போயிருக்கணும்னு துவா செஞ்சிருந்தா அவங்களெல்லாம் அவங்களெல்லாம் எல்லாம் எரிச்சு சாம்பலாக்கி இருப்பான். ஆனா அவர்களுக்கு தேவை ஆகிரத். எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டாங்க. அந்த பாறை இன்னும் சில நொடியில உருள போகுது. அல்லாஹ்விடத்துல துஆ செஞ்சாங்க. யா அல்லாஹ், எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடுத்துரு. இந்த ஃபிரௌனுடைய ஷிர்க்ல இருந்து என்ன பாதுகாத்துக்க. இந்த அநியாயக்காரர்கள் என்ன நீ பாதுகாத்துக்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அந்த பாறை உருண்டு விழுகிறதுக்குள்ளார அல்லாஹ் தஆலா மலக்குல் மௌத்துக்கு கட்டளை இட்டா ரூஹ அவங்க வாங்கிட்டாங்க. அவங்களுடைய ஜனாசா மேலதான் அந்த பாறை வந்து விழுகுது. அவ்வளவுதான். நம்ம பூமியில அல்லாஹ்வுடைய பாதையில கொல்லப்பட்டுட்டா நம்முடைய ஜனாசா என்ன ஆனா என்ன இருக்கு, அதை பத்தி நம்ம கவலைப்படவே தேவையே கிடையாது. சரிங்களா? ஆகிரத் நமக்கு தான், ஷஹீதானவங்களுக்கு தான் சொர்க்கம் கிடைச்சிருச்சு. துன்யா என்ன ஆனா என்ன, அதை பத்தி நமக்கு கவலையே கிடையாது. அதான் அந்த சஹாபாக்களுடைய ஈமான். சரியா? அந்த சஹாபி என்ன செய்யறாரு, ரசூலுல்லாஹ்வுடைய கடிதத்தை கொண்டு போய் கொடுக்கிறார். அந்த சஹாபி பேர் சொல்ற புகாரியுடைய அறிவிப்பு. பின்னாடில இருந்து ஒருத்தன் வந்து ஈட்டியால இந்த இடத்துல குத்துறான். இங்க இந்த கழுத்துக்கு கீழே உள்ள பகுதி இருக்கு, குத்தி இந்த நெஞ்சு இந்த இதயம் இருக்கா இல்லையா, அது வழியா அந்த ஈட்டி வெளியே வந்துருது. சுப்ஹானல்லாஹ், எப்படி இருக்கும் பாருங்க, இதயத்தை தொலைச்சுக்கிட்டு வந்துருது. அப்படியே திரும்பி பார்த்துட்டு கையெழுத்து, கல்லா வரப்பில் கஅபத்தி ஃபுஸ்து, காபாவின் இறைவன் மீது சத்தியமாக நான் வெற்றி அடைந்து விட்டேன் அப்படின்னு ஷஹாதா சொல்லிட்டு அப்படியே உயிரை விடுறார். அதுதானே ஈமான், அதுதான் யக்கீன். புரியுதுங்களா? எப்ப பார்த்தாலும் காசு, துன்யா, பணம், லொட்டு லொசுக்கு, வீடு, பங்களா, தங்க நகை, கல்யாணம் காட்சி, இதெல்லாம் என்ன மண்டையே தெரியல. புரியுதா? ஆகிரத்தை பற்றி சிந்திக்காமல் ஒரே துன்யா 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 துன்யான்னு குப்பைய மண்டையில ஏத்திக்கிட்டே இருக்கும். இந்த குப்பலாரி போது பாருங்க, உங்க ஊர்ல குப்பலாரி இருக்கான்னு பாருங்க. அந்த குப்பலாரியை போய் நின்னு பாருங்க ஒரு நாளைக்கு. அந்த குப்பை தான் நம்மகிட்ட இருக்க துன்யா. இன்னைக்கு நம்ம வீட்டுல இருக்கு, நாளைக்கு அங்க போக போகுது. இன்னைக்கு நம்ம வயிற்றுல இருக்கு, நாளைக்கு அங்க போக போகுது. அந்த குப்பையை போய் ஆசைப்பட்டு இருக்கிறோம், ஆகிரத்தை ஆசைப்படாம இருக்கிறோம். எவ்வளவு அழகா சொன்னாங்க பாருங்க. அப்படியே இந்த ஒரு சிரமம் ஒரு இலகுவானதை மிகைத்து விட்டாலும் அது துன்யாவுடைய இலகுவைத்தான் மிகைக்க முடியுமே தவிர ஆகிரத்தில் அல்லாஹ் கொடுக்கக்கூடிய இலகுவை, வசதியை இந்த துன்யாவுடைய சிரமம் மிகைக்கவே முடியாது. ஒரு காஃபிர், ஒரு முஷ்ரிக் உலகமே சேர்ந்தாலும் ஒரு மூமினுடைய துன்யாவை தான் அழிக்க முடியுமே தவிர அவனுடைய ஆகிரத்தை அழிக்க முடியாது. படிச்சு பாருங்க குர்ஆன. அந்த சூனியக்காரர்கள் எல்லாம் மாறுகால் வெட்டப்பட்டு ஈட்டியில குத்தப்பட்டு கழுமரத்துல ஏற்றப்படுறாங்க. அப்ப அந்த சூனியக்காரர்கள் கலிமா சொன்னவங்க அந்த ஃபிரௌனை பார்த்து சொல்றாங்க, அடப்போடா பிச்சைக்கார பயல, இன்னமா தக்தி ஹாதிஹில் ஹயாத்தத் துன்யா, இந்த உலக வாழ்க்கையை தான் நீ முடிக்க முடியும். புரியுதா? நீ என்ன செஞ்சிட்ட, மாறுகை வெட்டிட்ட, மாறுகால் வெட்டிட்ட, ஈட்டில குத்திட்ட, சாவ போறோம், செத்து போறோம் நாங்க அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் எங்களை மன்னிச்சா போதுன்னு சொல்லி ஒருத்தர் கூட ஈமானை விட்டு விடாம எல்லாரும் லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லியவர்களாகவே அப்படியே துடிச்சு மௌத்தா போறாங்க. ஒருத்தர் கூட அல்லாஹ்வை கோச்சிக்கல, மூசா நபியை திட்டல, அல்லாஹ்வை ஏசல. புரியுதா? அதுதான் வேணும். அப்ப துன்யா எக்கேடு கெட்டு போனாலும் சரி, என்னுடைய ஆகிரத் எனக்கு பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும். அல்லாஹ் கண்டிப்பா கொடுப்பான். துன்யால சிலரை வாழ வைப்பான். சில சஹாபாக்கள் உஹது போர்ல கொல்லப்பட்டாங்க, பத்ர்ல கொல்லப்பட்டாங்க. அடுத்து மீதம் இருந்த சஹாபாக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான், கண்ணியப்படுத்தலாம். பல சஹாபாக்கள் ரோமுடைய படைகள்ல, பாரசீக யுத்தங்கள்ல போய் ஷஹீதானாங்க. அதுக்கு பின்னாடி வந்த மக்களுக்கு அல்லாஹ் வெற்றியை கொடுத்தான்.
எல்லாம் நடக்கும். புரியுதுங்களா? நமக்கு இந்த துன்யாவுடைய ஏற்றத்தாழ்வுகளை பார்க்கவே கூடாது. ஆகிரத்து ஆகிரத்து மறுமை மறுமைன்னு போய்கிட்டே இருக்க வேண்டியதுதான். சரியா? நீ சொல்லு அலிம்சா, உனக்கு என்ன அப்படின்னு சொல்லாதீங்க. லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்து சொல்றாங்க, அம்மா யூசுருல் ஆஹிரா ஃபகாயினுல் லா மஹாலத. மறுமையுடைய வசதி இருக்குது, அது கண்டிப்பா நிறைவேறியே தீரும். வலையக்லிபஹு ஷைஉன், அதை எந்த ஒன்றுமே அழித்து விட முடியாது, மிகைத்து விட முடியாது. அவ் யுகால் இன்ன மஅல் உஸ்ரி வஹுவ இக்ராஜு அஹ்லி மக்கத அன்-நபிய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மின் மக்கத யுஸ்ரன் வஹுவ துகூலுஹு யௌம ஃபத்ஹி மக்கத மஅ 10,000 ரஜுலின் மஅ இஸ்ஸின் வ ஷரஃபின். சரி, அப்ப இது ஒரு கருத்து. இன்னொரு கருத்து இமாம் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருங்க, இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. இந்த இரண்டாவது இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா என்பதுக்கு என்ன அர்த்தம்னா, மக்காவாசிகள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மக்கால இருந்து வெளியேற்றிட்டாங்க. எப்படி? ரொம்ப அவங்கள கொல்லணுங்கிற திட்டம் போட்டு அவங்க சொத்துக்கிட்டு எல்லாத்தையும் பறிச்சுக்கிட்டு மூமின்களை எல்லாம் வெளியாக்கிட்டாங்க. அல்லாஹ் தஆலா என்ன செஞ்சா? பயப்படாதீங்க, திரும்பவும் மக்காவுக்குள்ளார அல்லாஹ் தஆலா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கொண்டு வந்தா 10,000 வீரர்களோட கண்ணியத்தோடு சிறப்போடு. இது இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னறிவிப்பாக சொல்லப்படுகிறது என்று இமாம் குர்துபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறி இந்த வசனத்திற்கான விளக்கத்தை நிறைவு செய்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்குமுல்லாஹு கைரன். அல்லாஹ் தஆலா நமக்கும் அல்லாஹுடைய வேத வசனங்களின்படி அல்லாஹுவை நம்பிக்கை கொள்வதற்கும் அல்லாஹுடன் நம்முடைய தொடர்புகளை அழகுபடுத்திக் கொள்வதற்கும் அல்லாஹு தஆலா அருள் புரிவானாக. அல்லாஹுடைய வேத வசனங்களை படித்து அதை புரிந்து அதை உண்மை என்று நம்பிக்கை கொண்டு அதை தன்னுடைய உள்ளத்திலே உறுதிப்படுத்திக் கொண்ட முஃமின்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வானாக. ஜஸாக்குமுல்லாஹு கைரன் வ பாரக்கல்லாஹு ஃபீக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.